Hey guys, welcome back to my Nania studio. நாம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா இன்னைக்கு நான் பெயிண்டிங் ஒன்னு பண்ண போறதில்ல. இன்னைக்கு நம்ம வந்து வீட்லயே வாட்டர் கலர் பேப்பர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படினா பேப்பர் வேணும். பேப்பர்னா உங்ககிட்ட என்ன பேப்பர், அதாவது பிரிண்ட் பண்ண பேப்பர் இல்ல வேஸ்டான பேப்பர், நம்ம எழுதின பேப்பர் எது வேணா நீங்க எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சிசர் வேணும். பாத்தீங்களா, அந்த பேப்பரை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க என்ன பேப்பர் உங்ககிட்ட இருக்குதோ அந்த பேப்பர் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாத் வேணும். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படினு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, தென் கொஞ்சம் சுடுதண்ணி வேணும். ஏன் அப்படினா இந்த பேப்பரை வந்து ஊற வைக்கணும். நீங்கள் முந்தின நாள் நைட்டு கூட வச்சுக்கலாம். அப்படி வைக்கல அப்படின்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா போதும். நான் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்காக சுடுதண்ணி எடுத்துருக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு மக்கு, நான் இன்றைக்கி மக்கு எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் பேப்பர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணியை வந்து ஊற்றி வச்சிட வேண்டியதுதான். ஒரு 2 hours வந்து அப்படியே வச்சுருங்க தண்ணியை ஊற்றி. இந்த மாதிரி வச்ச உடனே வந்து அது நல்லா நனைஞ்சிரும். அந்த பேப்பர் ஃபுல்லாகவே நல்லா நனைஞ்சு அது வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இதை அப்படியே வச்சிடலாம் கொஞ்ச நேரம். ஓகே, அதுக்கப்புறமா ஒரு பெரிய பிளேட் வேணும். தென் இந்த மாதிரி சல்லடை சொல்லுவாங்க இல்லையா, அரிப்பு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதில் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது அந்த அரிப்பு வந்து முங்குற அளவுக்கு நமக்கு தண்ணி வேணும். ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதில். அப்போ தான் எனக்கு முங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஊற்றியாச்சு. இப்போ நான் வந்து அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நைஸாக வந்து அதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நீங்கள் மிக்சியில் அரைச்சாலே போதும். இந்த மாதிரி நமக்கு நைஸாக கிடச்சிரும். அதை போட்டு இப்போ நம்ம அந்த அரிப்பு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த பேப்பர் மேக் பண்ணுற ஒரு டூலாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ இது ஈஸியாகவே பண்ணலாம். நான் இன்றைக்கி நிறைய திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியும் பண்ணியிருக்கிறேன், அதிகமாக இருக்கிற மாதிரியும் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து திக்னஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சமாக போட்டுக்கணும். ஓகே, அது போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டப்புறமா அந்த அரிப்பை நம்ம மேலே எடுத்துட்டோம் அப்படின்னா பேப்பர் அந்த பேஸ்ட்லாம் மேலே இருக்கும். இப்போ அந்த அரிப்பை அப்படியே வெளியே எடுத்துடலாம். இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், யார் வேணால் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த கிளாத்தை வச்சு நம்ம தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுக்க போகிறோம். இதுதான். ஓகே, இந்த அரிப்பு இப்போ வெளியே எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, அதுக்கப்புறமா கீழே ஒரு கிளாத்து போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து தண்ணியை உரிகிற மாதிரி ஒரு கிளாத்து எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு டவல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன பீஸ் கிளாத் வச்சு தண்ணியில் நம்ம வந்து எடுத்துடலாம். இது வீட்டில் பண்ணோன்னா ரொம்ப ஜாலியாக பண்ணலாம். ஸோ நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். ஓகே, இது சேம் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு அழகான ஒரு வாட்டர் கலர் பேப்பர் கிடைக்கும். நான் இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து கிஃப்ட் கார்டு பண்ணும்போது இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஹேண்ட்மேட் அப்படிங்கும்போது அது இன்னும் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி பண்ணுவேன் நான். இந்த மாதிரி நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் வந்து மேக் பண்ண போகிறேன். இது நல்லா ட்ரை ஆகணும். ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. தண்ணி எப்படி புழிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த கிளாத்தை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெரிய கிளாத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ட்ரை ஆயிடுச்சு. நான் அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற பீஸ்லாம் நான் வந்து முன்னாடி பண்ணது, அதே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம நேற்றுக்கு பண்ணது. அது இன்னும் தான் நல்லா ட்ரையாக காஞ்சி வந்திருக்குது. அந்த டிசைன்லாம் பாருங்கள், அந்த எட்ஜ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஓரங்களை பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது இந்த பேப்பர்.
அந்த எட்ஜு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ நான் அதை கட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். இது வந்து திக்னஸ் கம்மியான பேப்பர். இப்போ வந்து திக்னஸ் அதிகமான பேப்பர் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இதோட வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இது வந்து வாட்டர் கலர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிராஃப்ட் யூஸ் பண்ணுற அதாவது கிராஃப்ட் ஏதாவது மேக் பண்ணுறீங்க அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எப்படி இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது நான் வந்து சீடு வச்சு யூஸ் பண்ணது. பட் இது வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும். நான் சீடு யூஸ் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இது ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மண்ணில் வச்சிட்டோம் அப்படின்னா, மண்ணில் வச்சு தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா செடி வளரும். சீடு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து தனியா யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் அதுக்கப்புறமா வெந்தயம் கூட யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் வந்து அந்த வெந்தயம்லாம் விழுந்துருச்சு. ஸோ இதை வந்து வைக்க முடியல. பட் அதோட அந்த இம்ப்ரெஷன்ஸ்லாம் அப்படியே இருக்குது. அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அதே நான் வச்சுக்கிட்டேன். இப்போ பேக் சைட் பார்த்தோம் அப்படின்னா லைட்டான ஒரு எல்லோ ஷேடு இருக்கும். இப்போ நீங்கள் கிஃப்ட் கார்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கிஃப்ட் கார்டில், அதுக்கு இந்த மாதிரியே இந்த கலர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ட்ரையான வெந்தயம் கூட அதில் இருக்குது. நிறைய விழுந்துருச்சு. இது நல்லா திக்காக இருக்கும் இந்த பேப்பர். தேங்க்யூ கார்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இது நான் ஒரே ஒரு கார்டில் சும்மா எழுதி வச்சுருக்கிறேன், ஹேண்ட்மேட் அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம பண்ணிட்டோம். இதை நான் இப்போ வந்து உங்களுக்கு நாட் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஜூட் யூஸ் பண்ணி நான் நாட் போட்டு காட்டுறேன். இந்த 2 பேப்பருமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஜூட் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இங்கிலீஷ் சேனலில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அவங்க யூஸ் பண்ணுற கலர்ஸ் வந்து என்னது இருக்கும், அப்படி விண்டேஜ் பேஸ்டல் அந்த மாதிரி கலர்ஸே இருக்கும். அதாவது என்ன கலர்னால் அந்த ஜூட்டு அந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி அழகாக ஒரு நாட் போட்டுடலாம். கிஃப்ட் பண்ணும்போது கூட நீங்கள் இந்த நாட் போட்டு கிஃப்ட் பண்ணலாம். இப்போ ரிட்டன் கிஃப்ட்டில் அந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா ஹேண்ட்மேட்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ இப்படி கூட நீங்கள் பண்ணி கிஃப்ட் பண்ணலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. நான் அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற வாட்டர் கலர் பேப்பர்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நான் அடுத்த வீடியோவில் தான் உங்களுக்கு போடுவேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே நம்ம இது வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது ஹேண்ட்மேட் பேப்பர் அப்படிங்கும்போது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது. இப்போ நார்மலாக மிஷின் மேட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கும் இந்த ஹேண்ட்மேட் பேப்பர்ஸ்க்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பட் நீங்கள் வந்து வீட்டில் இருந்து இந்த மாதிரி நம்ம வாட்டர் கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீட்டில் நிறையவே வேஸ்ட்டான பேப்பர்ஸ் இருக்கும். இப்போது நம்ம நிறைய பிரிண்ட் எடுத்திருப்போம், இல்லை ஜெராக்ஸ் எடுத்திருப்போம், அந்த மாதிரி பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எழுதி வச்சுருப்போம் நிறைய பேப்பர் வேஸ்ட்டாக, சும்மா என்னத்தையாவது எழுதி வச்சுருப்போம். அந்த பேப்பர் வந்து தூரதனை போடுவோம். நீங்கள் அதை வந்து கட் பண்ணி அழகாக இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இல்லையா, இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அழகாக பேப்பர் மேக் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர்ஸோட அந்த டெக்ஸ்சர் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது. நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது நீங்கள் தொட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும் அந்த வாட்டர் கலர் பேப்பரோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக மிஷின் மேடில் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்காது. அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு அதாவது டெக்ஸ்சர் மாதிரி இருக்கும். பட் நம்ம ஹேண்ட்மேட் பண்ணும்போது, அதாவது ஹோம்மேட் வீட்டில் பண்ணும்போது இந்த பேப்பரோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் தொட்டு பார்த்தா மட்டும்தான் அது ஃபீல் பண்ண முடியும். நான் இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பேப்பர்ஸையும் வந்து நாட் போட போகிறேன். உங்கள் வீட்டில் கிட்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அழகாக அவங்களுக்கு கூட சொல்லி கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. இது வந்து நம்ம வந்து எந்த கெமிக்கல் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்மகிட்ட இருக்கிற பேப்பரை வந்து அதை ரீயூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் அவங்களுக்கு கூட சொல்லி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பேப்பர் மேக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கமெண்ட்ஸில் கூட கேட்கலாம். இல்லை அப்படின்னா இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து என்கிட்ட சேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நானி ஆர்ட் ஸ்டுடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நம்ம இப்போ அழகாக நாட் போட்டு ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். எல்லாருமே கண்டிப்பாக இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து வீட்டில் மேக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம், இல்லை பெயிண்ட் பண்ணலாம், அதை எப்படி வால் டெக்கரை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். ஸோ பேப்பர் மேக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வண்ணங்களுடன் நமது உறவு என்றும் அழகாய் தொடரட்டும்.